பாட்டி பஸ் எப்போ வரும்? விலங்காத சிரிக்கிய என்ன எப்படி நடுரோட்ல நிக்க வச்சிட்டீங்களாடி? நடந்து வான்னு ஆட்டோல கூட்டு போறேன் நீ ஏமாத்தி இப்படியே கூட்டு வந்தாரு. அது பேசாம ஓசி பஸ்ல ஏறி போயிருந்துக்கலாம் நானும் அம்மாவனும். ஏம்மா எப்பம்மா பஸ் வரும்? ஆமா பஸ்ஸை தூக்கி இடுப்புல உட்கார வச்சிருக்கேன், இந்த இறக்கி விடுறேன் கீழே. ஓ அதான் இவ்வளோ நேரம் பஸ் வரல, ஏன் இப்படி பண்ணுற? அப்போதே பஸ்ஸு கீழே இறக்கி விட்டுருக்கலாம்ல. ஜியோரு நானே விட்டு சும்மா சொல்லிக்கிருக்கேன், நீ என்ன தேவலாம் பேசிக்கிறக்க போகலாங்கிட்டு. ஒன்னாலதான் இப்படி நடு ரோட்ல நிக்கிறோம் எல்லாருமே. எவனாவது வண்டிக்காரன் வருவான், வண்டி நிப்பாட்டி லிஃப்ட் கேட்டு போகணும்னு பார்த்தா ஒருத்தரும் வர மாட்டேங்கான். நடந்து போகும் வாங்க. நடந்து போகணுமாய்யா? சரியா நீ நட, அம்மா இடுப்புல உட்காந்துக்கிறேன். என்னடி உன் மகன் உன்னை இடுப்புல தூக்கி உட்கார வச்சுக்கோனா? அவ்வளவு தூரம் நடப்பானா? ஏடி அப்ப என்னை தூக்கி இடுப்புல உட்கார வச்சுக்க சொல்லுடி, என்னால நடக்க முடியல. அப்படியா? இன்னும் வேற யாரெல்லாம் போறீங்க? என் பையன் கூட. அவனே பாவம் பச்சை பிள்ளையா இருக்கியா, அவன் இடுப்புல போய் இந்த கிளவி உட்கார போதான். ஏடி எவ்வளவு ஆட்டோட்டாலும் போய் கூட்டு வாங்கடி, எவ்வளவு நேரம் நீ ஒரே இடத்துல நிக்க? இதுக்குதான் இவளுகளை நம்பி எங்கேயுமே கூடவே வரக்கூடாது, இப்படிதான் நடு ரோட்ல நிப்பாட்டி விட்டுருவாளுங்க. நடு ரோட்டில் நின்னாலும் ஒற்றுமையாக இருக்கும்ல, அதை நினச்சி பெருமை பண்ணோம். இப்போ நம்ம எல்லோரும் பஸ்ஸில் போயிருந்தோம்னா தனித்தனியாக சீட்டில் உட்காந்துருப்போம். ஆட்டோவில் போனாலும் அப்படி தான். இப்போ பாரு நம்ம நிற்கிறனால எல்லோரும் ஒற்றுமையாக நின்று பேசிக்கிட்டு இருக்கோமா? உன் ஒற்றுமையில தீய கொளுத்தி போட, ஏடி போய் ஆட்டோவை கூட்டு வாடி. இக்க வாங்கக்கா, நம்ம எங்கேயாவது ஆட்டோ கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஏடி இன்னும் ஒரு அடி எடுத்து செஞ்சுக்கோ, என் கால் கையெல்லாம் சுளிக்கிறோண்டி. இது எந்த சிரிக்குமா? முதுகு மேல சாஞ்சுக்கிறக்கா? ஏடி நானே நிக்க முடியாம நின்னுக்கிறேன், சாஞ்சுக்கிட்டு பேசுறாங்க, தள்ளி நின்று பேசுங்கடி. கொஞ்ச நேரம் முதுகு மேல சாய்வன் பார்த்தா அந்த கிளவி உசாராச்சு. இதே கிளவி ரோட்ல இவ்வளவு இடம் கிடக்கு, நீயே இடிச்சுக்கிட்டு வர, என் மூஞ்சி முன்னாடி வந்துட்டு உருன்னு பாத்துக்கிட்டு தள்ளி நில்லு. ஆமா உன் மூஞ்சி முகரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான், மூஞ்சி முன்னாடி வந்து உருன்னு பார்த்தேன். அங்கிட்டு ஒரு அழகான மன்மதன் வராரு வண்டியில், அவர்கிட்ட லிஃப்ட் கேட்பான். அண்ணாச்சி வண்டி நிப்பாட்டுங்கண்ணாச்சி. ஏமா என்னம்மா வழியை மறிச்சு துட்டு போடுங்கிற கும்பலாமா நீங்க? அண்ணாச்சி மொட்டைனாச்சி நாங்கள் ரொம்ப பாவனாச்சி, பச்சை பிள்ளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன்னாச்சி. நீ அந்த முக்கில் மட்டும் கொண்டு போய் இறக்கி விட்டுருங்கண்ணாச்சி, உங்களுக்கு புண்ணியமா போவோம். ஏடி நீங்களும் எல்லாம் இளவட்ட தானடி, நடந்து வாங்கடி, நான் வயசானடி, நான் அந்த ஆள் கூட வண்டியில போறேன். அண்ணாச்சி மொட்டைனாச்சி எல்லாம் கேர்ள்ஸாக இருக்காங்க, அவங்களாம் கூட்டு போகக்கூடாது. என்னை பார்த்தீங்கன்னா நான் பாய்ஸ் மாதிரி இருப்பேன், அதனால் நீங்கள் என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போங்க. மொட்டைனாச்சி இந்த பச்சை பிள்ளையை பார்த்து உங்களுக்கு கண்ணில் இறக்க வரல, எங்கே பாருங்க ரொம்ப முடியாமல் இருக்கு இந்த பிள்ளை. எனக்கும் முடியல, என்னைய மட்டும் அந்த முக்கில் இறக்கி விட்டுருங்கண்ணாச்சி. இது மாதிரி ஒரு பயவிலே 4 பெற்று வச்சுக்கணும், அப்போதான் எங்கேயும் போனாலும் நமக்கு உதவி எதுவுமே கிடைக்காது. மொட்டைனாச்சி என் போகிற போக்கில் என்னை அங்கனக்குள்ளே கொண்டு போய் இறக்கி விட்ருங்க. இப்போ யாருமா நீங்க? நானூறு போய்க்கிருக்கேன், என்னைய போய் வண்டியை மறிச்சு நிப்பாட்டிட்டா ஆளுக்கு என்னை அங்கே கொண்டு போய் விடுன்னு சொல்லிக்கிருக்கீங்க. போங்கம்மா, நடந்து போங்கம்மா. என்னாச்சி இவ்வளோ ஏதாவது லூஸ் தரமாக பேசிட்டு இருப்பாங்க, அந்த தொழில் எப்படின்னு போட்டோம்னாச்சி, என்னை மட்டும் கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுருங்கண்ணாச்சி. ஏம்மா ஒருத்தர் சனி மட்டும் தான் மனுஷன், நாங்களாம் என்ன மிருகமா? இப்போ பெரிய ஆளுங்களாம் நான் கூட்டு போக மாட்டேன், அந்த நினச்சி 2 சின்ன பிள்ளைங்க வேணா அனுப்பிச்சி விடுங்க, நான் அப்படியே அந்த முக்கில் கொண்டு போய் இறக்கி விட்றேன். என்னாச்சி மொட்டைனாச்சி என்னன்னாச்சி குறுக்கு தரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? 2 சின்ன பிள்ளைகளை முக்கில் கொண்டு போய் இறக்கி விட்டீங்கன்னா வேணா தூக்கிட்டு போயிடுவான், கூட நானும் வரேன். ஏமா இங்கே ஒரு போனால் போதே பாவமேன்னு சொல்லி அங்கனக்குள்ளே கொண்டு போய் இறக்கி விட்றேன்னு சொன்னால் கிறுக்குன்னு வந்துருக்கு. அண்ணாச்சி அவள் கிறுக்குத்தனமாக தான் பேசிகிட்டு இருப்பான், நீங்கள் இந்த 2 பிள்ளைகளை மட்டும் வண்டியில் ஏற்றுங்க. பின்னாடி அவ்வளோ இடம் கிடக்கு, இந்த மொட்டையை நம்மளை மட்டும் கூட்டிட்டு போனால் என்ன குறைஞ்சி போயிடுவானா? சரி போலாமா? பிள்ளைங்களாம் நல்லா பிடிச்சிக்கோங்க, கீழே விழுந்துடாதீங்க. அண்ணாச்சி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, என் மகன் கீழே விழுகிற மாதிரி இருக்கேன், அந்த பின்னாடி பார்க்குறேன் நான். அண்ணாச்சி இப்போ போகலாம், கிளம்புங்க. அண்ணாச்சி ஒரு நிமிஷம் இருங்க, இன்னும் பின்னாடி இந்த ஏதோ கீழே தொங்குற மாதிரி இருக்கு, சக்கரத்தில் சிக்கிடுச்சுன்னா கீழே விழுந்துருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்னது இது போக போக வெயிட்டு கூடிக்கிட்டே போகுது? அண்ணாச்சி சக்கரத்தில் உள்ள தூசி எல்லாத்தையும் தட்டி விட்டாச்சு, நீங்கள் இப்போ கிளம்பலாம். இடி குண்டு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க முன்னாடி, இதுக்கு மேலாம் நான் அந்த ஆள் மண்டையில தான் ஏறி உட்காரணும். இந்த சிரிக்கி நைஸாக பேசி பேசி அப்படியே போய் பின்னாடி உட்காந்துட்டாங்களே, நம்ம எப்படி உட்கார? ஏமா தள்ளுங்கம்மா மேலே கீழே ஏற்றிட்டு போகிறேன். தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, நான் போய் பின்னாடி என்னமோ மாட்டி இருக்கு, போய் பார்த்துட்டு வரேன். இந்த அறிவிட்ட கிளவி வண்டி இப்படி என்ன சேவை பிடிச்சிட்டு இருக்க? எல்லாம் பின்னாடி நம்ம சிக்கிருக்குன்னு பின்னாடி போறாங்க, முன்னாடி வர மாட்டேங்காங்க, எல்லாம் வண்டியில் ஏறி உட்காராங்கன்னு நினைக்கிறேன், வண்டி நகட்டவே முடியல. இப்போ தம்பி வண்டி எடுத்தா கொஞ்சம் மெதுவா போ, பார்த்து. இடி வாடி, நம்மளும் பின்னாடி எப்படி தொத்திக்கிட்டு போயிடுவோம். ஏக்கா இதுகளுக்கே இடம் சரியாக போயிடுச்சுக்க, நம்ம எங்கக்கா உட்கார முடியும்? இடி இந்த முன்னாடி கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கு, நான் உட்காந்துக்கிறேன், பின்னாடி இந்த கிளவி பக்கத்தில் போய் உட்காந்துக்கோ. ஏமா பொம்பளைங்களா, இது வண்டின்னு நினைச்சிங்களா குப்பலாரின்னு நினைச்சிங்களாமா? அண்ணாச்சி எந்த வண்டி வேணா இருந்துட்டு போட்டோம், எங்களை மொதல் கொண்டு போய் அந்த முக்கில் இறக்கி விட்டுருங்க. அடியே செத்த சிரிக்கி குறுக்கலே மிதிக்கிற காலை என்னடி? கிளவி 10 நிமிஷம் வாயை மூடிக்கிட்டு வா, இல்லைன்னா மூஞ்சி மேலே மிதிப்பேன். ஆமாம்மா, இன்னும் 40 காலை கொண்டு வந்து மண்டபல வை. சாரி ஒத்துறசா, எனக்கு கடவுள் 2 கால் தான் கொடுத்துருக்காரு, ஒரு கால் கிளவி மேலே, ஒரு கால் ஓ மேலே வச்சிருக்கேன். மொட்டை சீக்கிரம் வண்டி எடுத்து தொலைங்கி, எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருக்க, கால் கையெல்லாம் வலிக்குது. என் வண்டியில் உட்காந்துட்டு என்னையவே வாய் பேசிட்டாள் இது.